மீண்டும் மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் நன்றி தெரிவித்துள்ளனர். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் பதவிக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா மீண்டும் போட்டியிட்டார். காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்றில் சுரேஷ் போட்டியிட்டார். சபாநாயகரை தேர்ந்தெடுக்க நாடாளுமன்றத்தில் குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் அதிக வாக்குகள் பெற்ற ஓம் பிர்லா 18வது மக்களவையின் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தனர். வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே அதிமுக முனைப்பாக உள்ளது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபை தொடங்கிய உடனே அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் அவர்களை வெளியேற்றம் செய்து உத்தரவிட்டார். பின்னர் கூட்டத்தொடரில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பிய நிலையில் இது தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்தே தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். இருப்பினும் அதை ஏற்க மனமில்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல எனவும் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே அதிமுகவினர் முனைப்பாக உள்ளதாகவும் பேசினார். மக்கள் தொகை, சாதிவாரி கணக்கெடுப்பு போன்றவற்றை மத்திய அரசே முழுமையாக மேற்கொள்ள முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அத்துடன் சாதிவாரியான கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு எனவும் மக்கள் அனைவருக்கும் கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பில் சம உரிமை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இத்தொகுதியில் போட்டியிடுவதற்காக 56 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் வேட்புமனு பரிசீலனை முடிவில் திமுக, பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 29 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் தேர்தல் களத்தில் போட்டியிடக்கூடியவர்களின் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது. இந்த பட்டியல் வெளியான சில மணி நேரங்களில் அந்தந்த வேட்பாளர்களுக்குரிய சின்னங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழையானது கேரளாவை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் பெய்து வருகிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு